கிரேட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கு இந்த பாட்டு வந்து படிக்க படிக்க வந்து எனக்கு வந்து மனசுக்குள்ள வந்து ஏதோ ஒரு தித்திப்பான ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படி ஒரு பிளிஸ்ஸு. ஒவ்வொரு வேர்டும் வந்து படிக்க 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 ஏதோ ரொம்ப இனிமையா வந்து எதையோ சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தியும் ஒரு சந்தோஷமும் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அதனால இந்த பாட்டை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பாட்டு எடுத்தேன், அதில் இந்த பாட்டு வந்து ரொம்ப பர்சனலாக வந்து கனெக்ட் ஆனனால இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாங்கு. இந்த சாங் மூலமாக 2-3 இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் வந்து என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்பவுமே மார்னிங் எழுந்த உடனே அந்த பாட்டை நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் இந்த பாட்டை திரும்பி திரும்பி எடுத்து வந்து ரீட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த பாட்டு கூடவே நான் வந்து இங்கிலீஷில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சொல்கிற மாதிரி ஒரு வேர்ஷனும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதையே வந்து நான் கவிதையாக மாற்றி ஏஐ டூலில் கேட்டேன். அது ஏஐ டூலில் அழகாக கொடுத்துருக்கு. அதையும் நான் வச்சுருக்கேன். இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அதை சொல்லலாம். எப்பெல்லாம் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது, பதட்டம் வருது, ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, எதையோ நினச்சி வந்து உங்களை அறியாமல் இருக்குது, இல்லை ஒரு ப்ராப்ளம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிதுன்னு வைங்களேன், உடனே ஃபோன் எடுத்து இறைவனை மனசுக்குள்ள உங்களுக்கு எந்த இறைவன் பிடிக்குதோ அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு இந்த பாட்டை வந்து பாடுங்க. மனசுக்குள்ளேயே வெளியில் சத்தமாக சொல்ல முடியலனாலும் மனசுக்குள்ளே பாடுங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இறைவன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய பெரிய மேஜிக்கை வந்து க்ரியேட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு வந்து நீங்கள் அவரை உணரணும். அதுதான் வந்து இறைவனோட பெரிய ஒரு ஆசை. அப்போ அந்த சக்தி இருக்குது இல்லையா, பரம்பொருள் வந்து சைலண்ட்டாக வந்து அமைதியாக இருப்பார். ஆனால் நம்ம கூட வந்து ஆக்டிவ் ஃபோர்ஸாக வந்து இருக்கக்கூடிய அந்த டிவைன் எனர்ஜி என்ன பண்ணுன்னா, டக்குன்னு அப்படியே உங்களை வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு வர்ற எல்லா பிரச்சனையுமே அப்படி அடித்து சுக்கு ஆக்கிட்டு ஒரு மிராக்கிளை வந்து உங்களுக்கு வந்து நடத்தும். அதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து அப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டியா நீ இப்போயாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து உங்களோட அந்த கனெக்ட் ஆகிற அந்த நொடி வந்து ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்கும். மறக்கவே முடியாத நொடியாக இருக்கும். அதனால இன்னைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம இப்போ பாட்டுக்கு போகலாம். கைவிட்டிலேன் கருவாகிய காலத்து மெய்விட்டிலேன் விகிர்தன் அடி தேடுவன் பொய்விட்டிலேனே புரிசடை ஆனடி நெய்விட்டிலாத விடிஞ்சலும் ஆமே. ஃபர்ஸ்ட் லைன் வந்து கைவிட்டிலேன் கருவாகிய காலத்து. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இறைவன் கிட்ட சொல்றாரு, நான் வந்து கருவா இருந்த நாள்ல இருந்தே நான் வந்து உங்களை விடாம பிடிச்சிக்கிட்ட ஆளு அப்படின்னு சொல்றாரு. நான் அப்ப என்ன அர்த்தம்னா, கருவா இருக்கும் போதே வந்து எனக்கு வந்து இறை சிந்தனை இருந்து, நீதான்ப்பா எனக்கு எல்லாமே, எங்க அம்மாவோட வயித்துக்குள்ள நான் இருந்தா கூட ஆனா எனக்கு எல்லாமே நீதான், நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பயே வந்து அவர் டிட்டர்மைண்டா இருந்தாராம். எந்த அளவுக்கு அதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்காரு பாருங்களேன். அவர் எந்த அளவுக்கு வந்து இறைவனோட அருமையை புரிஞ்சிருந்தாருன்னா, இறைவன் தான் எல்லாமே, இறைவன் தான் நம்மளுக்குள்ள இருக்கிறது, வெளியில் இருக்கிறது, என்டையர் வேர்ல்டையும் வந்து ஆக்குப்பை பண்ணி நம்மளை வந்து நம்ம லைஃபே டிட்டர்மைன் பண்ணுறது இந்த இறை சக்தி தான் அப்படின்றத தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து அதை வந்து அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக வந்து இந்த வேர்டு விட்டுருக்காரு. அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து என்னோட சித்தப்பா ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து ஃபியூ டேஸ் முன்னாடி கடவுளோட ஒரு பெரிய கிரேஸ்னால வந்து அவரை மீட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ அவர் வந்து அவரோட ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸை சொன்னார். அவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்பிரிச்சுவலாக தான் இருந்த ஒரு பர்சனை, ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் அப்படி ஒரு பயங்கரமான இன்டெப்த்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜை வந்து அவர் வந்து ஷேர் பண்ணார். அப்போ அவர் சொல்லும் போது அந்த வேர்டை சொன்னார், நான் வந்து எனக்கு வந்து அம்மாவோட கருவில் இருக்கும் போதே எனக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்குது, பட் அதெல்லாம் சொன்னால் உங்களுக்குலாம் புரியாது, அதனால நான் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கொஷின் இருந்துச்சு. அது எப்படி கருவில் இருக்கிறதெல்லாமா ஞாபகம் இருக்கும்? ஓகே, பிறந்த உடனே ஞாபகம் இருக்குன்னா கூட ஓகே, நம்ம ஒத்துக்கலாம். குழந்தையா ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் வந்து ஏதோ மைண்டில் வந்து மெமரி ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் கருன்றதே வந்து முழுசாக உருவாகாத ஒரு இதுதானே, அப்ப இருந்து எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அந்த டைம் ஒரு கொஸ்டின் வந்துச்சு. சரி, அதுக்கு எப்பயாவது ஒரு தடவை ஆன்சர் வந்து காட் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபியூ டேஸ் ஜஸ்ட் அவரை லாஸ்ட் வீக் தான் நான் மீட் பண்ணேன்னு நினைக்கிறேன். பார்த்தா அதுக்குள்ளே இந்த பாட்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனை பார்த்த உடனே எனக்கு வந்து என்னோட சித்தப்பா சொன்னதுதான் ஞாபகம் வந்து உண்மையிலே நான் ரொம்ப அப்படியே மெல்ட் ஆயிட்டேன். ஒவ்வொரு மீட்டிங்குமே சரி, ஒவ்வொரு கான்வர்சேஷனுமே சரி, இறைவன் வந்து பிளான் பண்ணி தான் வச்சிருப்பாரு. அதனால எப்பவுமே நம்ம வந்து அந்த மொமெண்ட்டில் இருக்கணும். வேற எதையாவது மைண்டில் வச்சுட்டு யாருக்கிட்டையும் பேசுறதோ, இல்லைனா எதுக்கு இந்த மீட்டிங் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காம, எவ்ரி மீட்டிங் ஹேஸ் அ பர்பஸ். அதை வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி தான் நான் வந்து என்னோட சித்தப்பா கிட்ட பேசும்போது நான் வந்து இறைவனே அனுப்பின மாதிரி நான் நினச்சி நான் வந்து அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் வந்து கேட்டுக்கிட்டேன். அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்கு டெய்லி வந்து ஒவ்வொரு நாள் கடவுள் இதனால தான் உன் சித்தப்பாவை நான் அன்னைக்கு இதை பேச வச்சேன், இதனால தான் நான் பேச வச்சேன்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து
எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு. அப்போ கருவில் இருக்கும் போதே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கான்ஷியஸ்னஸ், அதாவது அந்த மைண்ட் வந்து பயங்கரமாக வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருமா. அந்த குழந்தைக்கு அன்கான்ஷியஸாக வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இருக்குமா. ஆனால் அதோட அவேர்னஸ் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சோல் வந்து, ஏன்னா சோலுக்கு வந்து ரீபர்த் ஆகிக்கிட்டே இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. அந்த ஒரு சோல் வந்து நிறைய பர்த்தை வந்து தாண்டி தான் போகுது அப்படின்ற போது அது எந்த அளவுக்கு மெச்சூர்டு சோலாக இருக்குது. அதாவது போன பர்த்தில் வந்து அவங்க வந்து நிறைய அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாம் நிறையா பண்ணிட்டு, ஆனால் அந்த ஒரு கம்ப்ளீஷனுக்கு போகாமல் அடுத்த பர்த்துக்கு வரும்போது அவங்க பிறக்கும் போதுலேருந்தே அந்த ஞானத்தோடு தான் பிறப்பாங்களாம். அப்படி இல்லைன்னா அம்மாவுடைய எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட், இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பாட்டில் நான் வந்து சொல்லணும்னு நினச்சது. நம்ம வந்து எமோஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப பவர்ஃபுல்லாக, அதே மாதிரி இறைவன் கிட்ட வந்து ரொம்ப கனெக்டடாக இருந்தோம்னா அப்போ நம்ம குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் கரு உருவானதுலேருந்தே வந்துருமா. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்தே வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜோட பிறந்துச்சுன்னா அது கண்டிப்பாக எந்த விதமான தப்பான வழியிலையுமே போகாது. அது இந்த உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய லீடராக தான் மாறும். நம்ம பார்த்து அதை கெடுக்காமல் இருந்தால் சரி. அப்படிதான் வந்து அந்த அம்மாவோட பவர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து போகுமா. தென் மூணாவது வந்து டிவைன் கிரேஸ். டிவைன் கிரேஸ்னா ஒன்றும் இல்லை, இறையருள். இறையருள் எப்போ கிடைக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கர்மாவை வந்து ரொம்ப குறைச்சிட்டு இறைவனையே எப்பவுமே நினைச்சிட்டு இறைவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வழியில வாழும்போது இறைவனோட அருள் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும். நம்ம கேட்கணும்னே அவசியமே கிடையாது. அதை வந்து நம்ம கிட்ட மேக்னெட் மாதிரி வந்து ஒட்டிக்கும் இறைவனுடைய அருள். அப்ப அந்த அருள் இந்த மூணு இருக்கும்போது அந்த கருவுல இருக்கக்கூடிய குழந்தை வந்து அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரா, அப்படி ஒரு காட்லியா இருக்குமா. அதில் வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க, குழந்தை womb is not just a place for body formation, it is the first temple where the soul resides with God அப்படின்னு சொல்லிட்டு A12 வந்து நம்மளுக்கு சொல்லுது. அதாவது டெம்பிளாம் அந்த காடும் சோலும் வந்து இணைஞ்சு இருக்கிற முதல் வந்து டெம்பிள்னு சொல்றாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. கோவில் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரு தானாமா. அப்போ அது எவ்வளோ பெரிய கிரேட்டு விஷயம் இல்லையா. ஆனால் நம்ம வந்து அதை வந்து மதர்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி, டிப்ரெஷன் ஆகி, ஆங்ஸைட்டிக்கு போய் இந்த வேர்ல்டுலி திங்ஸுக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த குழந்தைய வந்து உடம்பளவில் நல்லா பார்த்துக்கிறாங்க நம்ம ஆளுங்க எப்போவுமே. ஐயோ என் குழந்தைக்கு வெயிட் கரெக்டாக இருக்கா, ஹார்ட் பீட் நல்லா இருக்கா, எல்லா பாடி பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு அந்த எக்ஸ்டர்னலாக இருக்கிறது ஃபிசிக்கலாக வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் மென்டலி அந்த குழந்தை வந்து ஒன்லி பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு வளருதான்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஈவன் டாக்டர்ஸும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. மதர்ஸுக்கும் அந்த நாலேஜும் கிடையாது. மதர்ஸை சுற்றி உள்ளவங்களும் அதை வந்து பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால இந்த பாட்டு மூலமாக நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கரு உருவானதுலேருந்தே அன்னெசரியாக தேவையில்லாத டென்ஷன் எடுத்துக்காம, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு உயிரை உருவாக்குறீங்க. ஒன்று ஒரு உயிரை உருவாக்குறதுக்குரிய தகுதி உங்களுக்கு இருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் அதுக்கு ரெடியாகவே இருக்கணும். அதை அப்படி இல்லை, ஓகே அதையும் மீறி ஒரு உயிர் உருவாயிடுச்சு, நான் வந்து மைண்ட் லெவலில் ப்ரிப்பேர் ஆகல, ஆனால் எனக்கு உள்ள உயிர் உருவாயிடுச்சு, இதை காட் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறேன் அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். எந்த விதமான நெகட்டிவிட்டியும் நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, இல்லை ஒரு பெரிய சாதனையை நோக்கி கூட போங்க, தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அது எல்லாமே உங்கள் குழந்தைய அதே மாதிரி ஒரு சாதனையாளராக உருவாக்குறதுக்கு எல்லாமே பண்ணும். பட் கொஞ்சம் கூட வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட வந்து அந்த ஃபெய்த்தை வந்து விடக்கூடாது, இறை சிந்தனையோடு இருக்கணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் கடவுளாக மாறி அந்த குழந்தைய பெற்றுக்கணும். கடவுளாக மாறுறதுன்னா என்ன உங்களுக்கே தெரியும், அதை நம்ம ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கடவுள்னா எப்படி இருப்பாங்க, நான் கடவுளாக இருந்து கடவுள் மாதிரி நான் வந்து நடந்து என் குழந்தைக்குள்ள அந்த கடவுள் தன்மையை கொண்டு வருவேன் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் வந்து வாழணும். அந்த 10 மந்த்ஸும் நீங்கள் அப்படி இருக்க ரெடியாக இருந்தீங்கனாலே இறைவனே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் பண்ணுவார். இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. வள்ளலார், திருமூலர், அதுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து கருவில் இருந்தே வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கும் இறைவனோட அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ மாடர்ன் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 7வது மாதத்துல இருந்து குழந்தைக்கு வந்து பேசிக் மெமரிஸ்லாம் வந்துடுது, அம்மாவோட வாய்ஸ் கேட்குது, எமோஷன்ஸ் வந்து புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட கெஸ் படி கரு உருவானதுல இருந்தே அந்த ஒரு செல்லுன்னு ஒன்று உருவானதுல இருந்தே அந்த கான்ஷியஸ்னஸ் வந்துருன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரியே வந்து யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இதோட இம்பார்ட்டன்ஸை கரெக்டாக புரிஞ்சு இறைத்தன்மையோடு வாழுங்க அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும். அதுக்கப்புறமும் வாழுங்க, ஆனால் அதுக்கப்புறம் வாழ்றது உங்கள் லைஃபுக்கு நீங்கள் பண்ணுறது. ஆனால் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அது ஒரு டிட்டர்மைண்டாக நினச்சி என்னோட குழந்தைக்கு நான் பெஸ்ட்டு கொடுப்பேன்ற எண்ணத்தோடு தான் எல்லா அம்மாவுமே வந்து பெற்றுக்கிறாங்க.
அவங்க வந்து ரொம்ப வந்து இந்த விஷயத்தையும் வந்து பயங்கரமா கவனிக்கணும். அப்ப இதுல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சிம்பிளா போட்டிருக்கேன். அத வந்து நீங்க பார்த்துக்கோங்க. என்னன்னா, குழந்தைகிட்ட வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ வந்து டிவைன் சைல்டு, நீ வந்து ஒரு கிரேட் பர்ப்பஸோட பொறந்திருக்க, நீ ஒரு லீடர் ஆக போற, நீ பயமே இல்லாம இருக்கணும், நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கணும், நீ எல்லாரோடய இறக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மறந்துடாம உணவு தானம் வந்து டெய்லி இல்லைன்னா வீக்லியாவது நீங்க பண்ணணும். உங்க கையால சமைச்சு நீங்க கொண்டு போய் கையில போய் குடுத்துட்டு வர்ற மாதிரி முயற்சிகள் வந்து அட்லீஸ்ட் டெய்லி பண்ண முடியலனாலும் வீக்லி ஒன்ஸ் ஆவது நீங்க பண்ணணும். அது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாவ வந்து குறைக்கும். அதே மாரி குழந்தைக்குள்ள வந்து அந்த கம்பேஷன் வந்து நேச்சுரலாவே உள்ள வரும். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த கம்பேஷன் வருது இல்லையா? அந்த இரக்க குணம், அந்த உள்ள இருந்து அந்த மத்தவங்க மேல ஒரு கனிவா இருக்கிறது, அதெல்லாம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு போகும். அதுக்கப்புறம் எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்களையே வந்து யோசிக்கணும். நெகட்டிவ் விஷயங்கள் வந்தாலே உடனே கட் டவுன் பண்ணிரணும். குழந்தை இது இறைவனோட ஏதாவது ஒரு நாமத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது ஏன் சொல்றோம் அப்படின்னா, பிரசன்ட்ல வச்சுக்கணும் நம்ம மைண்ட. பாஸ்ட், ஃபியூச்சர்ன்னு எந்த விதமான கவலையும் இல்லாம, நம்ம இப்ப ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா, அந்த பிரசன்ட்ல இருக்கிறது இன்னைக்கு இந்த நொடியில வாழ்றது தான் இறைவன் சொல்லியிருக்க பெரிய ரகசியம். நீ பெஸ்ட்டா நல்ல லைஃப் வாழணும்னு நினைக்கிறியா? இந்த நொடியில வாழு. இந்த மொமெண்ட்ல வாழு. இன்னைக்கு வாழு. அவ்வளவுதான். அடுத்த நாள் நேத்து பத்தி நீ நல்ல விஷயமா பிளான் பண்றதுன்னா ஓகே. ஆனா கவலையோ இல்ல பயமோ அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுரு. ஏன்னா அது எல்லாமே உன்னோட முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது இந்த மந்திரங்கள் தான். மைண்ட் அங்கங்க செதற விடாம இருக்கிறதுக்கு ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா, அருட்பெரும் ஜோதி, அதுக்கப்புறம் பிரைஸ் த லார்ட், இந்த மாதிரி எது வேணா நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மதர்ஸ் வந்து அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஹை வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் புக்ஸை வந்து டெய்லி ரீட் பண்ணணும். புரியுதோ புரியலையோ கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு என் பிள்ளைக்காகவும் என்னோட ஞானத்துக்காகவும் நான் அதை ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரீட் பண்ணணும். பெரிய பெரிய ஞானிகளோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் நம்ம வந்து ரீட் பண்ணணும். ஈவன் பெரிய லீடர்ஸோட லைஃப், உங்களுக்கு எந்த லீடர் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த லீடரோட பாசிட்டிவ் திங்ஸை மட்டும் நீங்க வந்து ரீட் பண்ணலாம். அப்புறம் நல்ல சோல்ஃபுல்லான மியூசிக், எதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டி தருமோ, ஏன்னா மியூசிக் ஹஸ் லாட்ஸ் ஆஃப் பவர். இப்போ நான் பின்னாடி கூட பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து இப்போ ஃபியூ டேஸாக வந்து நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா அந்த மியூசிக்கும் சேர்ந்து உங்களை வந்து மனசை வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னோட மைண்டை வந்து டேம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த மியூசிக் தான். நெகட்டிவிட்டிஸ் இல்லாமல் அந்த பாசிட்டிவாக அந்த மொமெண்ட்லேயே என்னை வாழ வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மியூசிக். அண்ட் மியூசிக் ஹஸ் லாட்ஸ் ஆஃப் பவர். அதனால நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கக்கூடிய மியூசிக்கை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நெகட்டிவ் லிரிக்ஸ் இல்லை நெகட்டிவாக ஃபீல் பண்ணக்கூடிய எந்த விதமான சாங்ஸையுமே நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. அதே மாதிரி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணணும். நன்றி. இது டெய்லி வந்து எதுக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே நன்றி சொல்லணும். யாரையாவது மன்னிக்காம இருக்கீங்க அப்படின்னா அவங்கள இமீடியட்டா மன்னிச்சிடணும். ஏன்னா மன்னிக்காம இருக்கும்போது நம்மளுக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகும். அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா கிரியேட் ஆகி நம்ம குழந்தையும் பாதிக்கும். அதனால எல்லாரையுமே மன்னிச்சிடணும். மன்னிக்காம யாரையுமே வந்து ஹோல்ட் பண்ணிட்டு கிரட்ஜை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாஸ்ட்டை பத்தின பயம், ஃபியூச்சரை பத்தின கவலை, இது எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாம எப்பவுமே கடவுள் எது பண்ணாலும் எனக்கு வந்து கரெக்டாக தான் பண்ணுவார், என் பிள்ளையை கரெக்டாக பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையோடு இருக்கணும். அதே மாதிரி பாடியை வந்து க்ளீனாகவும் காமாகவும் வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு, அதுக்கேற்ற மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நீங்கள் வந்து போகணும். தென் வந்து டெய்லி வந்து அஃபர்மேஷன் வந்து எப்போல்லாம் சொல்கிறீங்களோ சொல்லிக்கிட்டே இருங்க. அதை நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை இங்கிலீஷில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தமிழில் எப்படி வேணால் சொல்லலாம். பாசிட்டிவான வார்த்தைகள் அவ்வளோதான். அதான் அஃபர்மேஷன். அதை திரும்பி திரும்பி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படி மட்டும் பண்ணி பாருங்க. உங்கள் குழந்தை வந்து இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் பவர்ஃபுல் லீடராக வரக்கூடிய அந்த ஆட்ரிபியூட்ஸோடு அந்த குழந்தை வந்து பிறக்கும். தென் செகண்ட் லைன் வந்து மெய் விட்டிலேன் விகிர்த நடி தேடுவேன். அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து மெய் விட்டிலேன் அப்படின்னா 2 விதமாகவும் நம்ம மீன் பண்ணிக்கலாம். மெயினா நம்ம பாடி, இன்னொன்று மெயின்னா ட்ரூத். அப்போ பாடின்னு சொல்லும் போது என்னன்னா, இந்த பாடியை விட்டு அகலாமல் நான் வந்து உங்களோட விகிர் அப்படின்னா சுப்ரீம் லைட்டாம், அல்டிமேட் ட்ரூத்து, காடு, பரம்பொருள், அந்த பரமாத்மா, அந்த ஒளி, அதை மாதிரி சொல்லலாம். அவரை தான் வந்து விகிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விகிர்தனுடைய அடி தேடுவார் அப்படின்றாரு. நான் என்னோட உடம்பை விட்டு போகாமல் நான் வந்து உங்களோட அடியை தேடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மீன் பண்ணால் எப்படின்னா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாடி எத்தனை தடவை நான் வந்து பிறந்தாலும் உங்களோட ஃபீட்டை நோக்கி தான் நான் ஓடி வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ் பாருங்களேன். அதாவது டிவைன் சரண்டர் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. கடவுளோட காலடியை பிடிக்கிறதுக்கு பேர் தான் டிவைன் சரண்டர். ஏன்னா நம்மெல்லாம் அவ்வளோதான், அவரோட காலடி பிடிக்கிற அளவுக்கு தான் நம்மளுக்குலாம் தகுதி இருக்குது.
நிமிந்து அவர் முகத்தை பார்க்குற அளவுக்கு கூட எல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய சூப்பரான ஆளுங்கள்லாம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ கெட்ட விஷயங்களை நம்மளுக்குள்ள வந்து வளர்த்து வச்சிருக்கோம். அவ்வளோ தப்பான விஷயங்களோட, தப்பான எண்ணங்களோட, தப்பான வார்த்தைகள், தப்பான நடத்தைன்னு நம்ம வந்து ஒன்றும் பெரிய ஒரு பியூர் ஹியூமன் பீயிங்லாம் நம்ம கிடையாது. ஹியூமன் பீயிங்னு பிறந்துட்டாலே இம்ப்யூரிட்டிஸோட தான் நம்ம பிறக்கிறோம். அதனால நம்மெல்லாம் வந்து இறைவனை வந்து இப்படி நிமிந்து பார்த்து இறைவனோட முகத்தை பார்க்குற அளவுக்கு கூட எல்லாம் நம்ம எல்லாம் வந்து தகுதி இல்லை அப்படின்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா நான் என்னோட லைஃப்பை வச்சு யோசிச்சு நான் சொல்றேன். அப்ப நான்லாம் எப்பவுமே அவரோட காலை பிடிச்சிக்கிறதுல மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். காலை நோக்கி நிமிந்தெல்லாம் பார்க்க மாட்டேன். இறைவனா பார்த்து நம்மளை நிமித்தி அவர் வந்து நம்மளை கட்டி அணைச்சிக்கிட்டாருன்னா சந்தோஷம். அப்படி இல்லைன்னா எனக்கு கால் போதும்பா, உங்க காலை பிடிச்சிக்கிட்டே நான் கிடக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். தட் இஸ் கால்ட் அஸ் டிவைன் சரண்டர். அதை தான் வந்து இங்க வந்து இவர் வந்து அப்படி உருகி போய் சொல்லியிருக்காரு. மெய் விட்டிலேன் விகிர்தன் அடி தேடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மெய் வந்து உண்மை அப்படின்னு அர்த்தம். அப்ப உண்மையை நான் விடாம உங்களோட அடியை பிடிச்சிப்பேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவைன் ட்ரூத், இறைவன் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே வந்து மாயை. அதாவது எதுவுமே வந்து பர்மனன்ட் கிடையாது. அதனால அதுக்கு போய் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு இல்லை. அதுக்காக அதை வெறுங்கன்னு சொல்ல வரல. எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுங்க. தாமரையில தண்ணி மாதிரி அப்படியே போய்கிட்டே இருங்க. எதுக்கு ஓவரா வந்து உங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு எந்த விஷயமும் முக்கியத்துவமே கிடையாது. எதுவுமே முக்கியம் கிடையாது இறைவனை தவிர. மித்த எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஒரு ஒரு ஓவர் டூ மச்சா வந்து உங்களை வந்து ஹர்ட் பண்ணிக்காம, டூ மச்சா உங்களை வருத்திக்காம, உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து ஒரு கர்ம யோகியா உங்களோட பெஸ்ட்டை மட்டும் நீங்க கொடுக்குற மாதிரி எல்லாருக்குமே பண்ணுங்க. அது பீப்புளா இருக்கட்டும், இல்லை உங்களோட கோலா இருக்கட்டும், உங்களோட டே டு டேல ஏதாவது ஒரு ஈவெண்ட்டா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஒரு லிமிட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களை அழிச்சுக்கிற அளவுக்கு எதுவுமே வந்து முக்கியத்துவம் கிடையாது, எதுவுமே பர்மனன்ட்டும் கிடையாது. இதைத்தான் அவர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உண்மையை நான் என்னைக்குமே விட மாட்டேன். எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்து எனக்கு ஒரு அட்ராக்டிவான சூழ்நிலை வந்தாலும் சரி, இல்லை பயங்கரமான சேலஞ்ச் வந்தாலும் உங்க அடியில தான் நான் வந்து விழுவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சூப்பரான லைன்ல. இதை நீங்க அடிக்கடி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மெய் விட்டிலேன் விகிர்தன் அடி தேடுவேன் அப்படின்னு அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு செமையான ஒரு லைனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு திருமூலர். அதுக்கப்புறம் 3வது லைன், பொய் விட்டிலேனே புரி சடையான் அடி. அப்படின்னா பொய் விட்டிலேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயின்னு சொன்னாரு, அப்ப இங்க பொய்ன்னு சொல்றாரு. அப்ப பொய்னா என்னன்னா, நம்ம வந்து இந்த எல்லாமே மாயைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால 2 அர்த்தம். ஒண்ணு, அது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு உங்களோட காலடிக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. பாரு, எங்கேயும் அவர் வந்து காலடி தான் சொல்றாரு. அவர் எந்த அளவுக்கு வந்து உணர்ந்திருந்தாருன்னா அவர் காலடியே சொல்றாரு. புரிசடையான் அப்படின்னா சுருள் முடியாம். சுருள் முடியை எடுத்து மேல வந்து அந்த கொண்டையா முடிஞ்சு வச்சிருக்கிறவன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் சுருள் முடின்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் போய் தேடினேன். அப்படின்னா வந்து அந்த வாழ்க்கையோட சுழற்சி இருக்கு இல்லையா, பிறவி வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம், பிறவி வந்து முடியாம வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தோட சுழற்சி, இப்படி எல்லாமே வந்து திரும்பி திரும்பி நடக்கிற மாதிரியே அகைன் அண்ட் அகைன் ஒரு சர்க்கிள்ல போகுதுல்ல, அந்த சர்க்கிள் எல்லாத்தையுமே வந்து அந்த சுழற்சியை வந்து தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவராம். அதை தான் வந்து புரிசடையானடின்னு வந்து இன்டைரக்டா வந்து மீன் பண்றாங்க. ஸோ அந்த கேர்லி ஹேரை வச்சு அதை முடிஞ்சு தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்க இறைவனுடைய அடியை தேடி தான் நான் வந்து போவேன், பொய் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போவேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். இன்னொன்று, இல்லை எனக்கு பொய்ன்னு தெரிஞ்சாலும் நான் அதோட ஓரளவுக்கு நான் வந்து அட்டாச்சாக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஆனால் உங்கள் ஃபீட்டை பிடிச்சிக்கிட்டே தான் நான் வாழுவேன்னு சொல்கிறதும் ஒரு மீனிங். அது வந்து நம்ம இப்போ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம அந்த லெவலுக்கு போனால் போதும், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போகணும்னு இல்லை. எஸ், எல்லாமே நான் அனுபவிக்கிறேன், எல்லாமே என்ஜாய் பண்ணுறேன், எல்லாத்தையும் நோக்கி நான் போக தான் செய்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும் அது வந்து இட் இஸ் நாட் பர்மனன்ட் அண்ட் இட் இஸ் நாட் ட்ரூத்து. இது வந்து இறைவனை தாண்டின ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து பட்டும் படாமலும் ஒரு லிமிட்ல எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணிட்டு உங்களோட காலடியை பிடிக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்றது மாதிரியான ஒரு மீனிங் தான் இது. பொய் விட்டிலேனே புரி சடையானடி. தென் 4th, நெய் விட்டிலாத விடிஞ்சலும் ஆமே அப்படின்னா, நெய் விட்டிலாத அப்படின்னா எண்ணெய் ஊத்தாத, ஆயில் ஊத்தாத, நெய் ஊத்தாத அப்படின்னு. விடிஞ்சி அப்படின்னா விளக்கம். இலுமாமே அப்படின்னா நானும் அப்படிதான் இருக்கேன், அதாவது நெய் ஊத்தாத விளக்கு மாதிரி நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நெய் ஊத்தாத விளக்கு அப்படின்னா ரொம்ப பலகீனமான நிலை. நெய் எண்ணெய் ஊத்துனா தானே அந்த விளக்கு வந்து நல்லா சுடர் விட்டு எரியும். ஆனா அது இல்லைன்னா என்ன பண்ணும், விளக்கு வந்து ரொம்ப டிம்மா எரியும், இல்லைன்னா எரியாமலே கூட போயிடும். இவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 லைனை வந்து சொல்லிட்டு கீழே வந்து தன்னை வந்து எப்படி சொல்றாருன்னா, எண்ணெயே இல்லாத ஒரு விளக்கு மாதிரி நான் இருக்கேன், ஆனாலும் நான் அவங்கள விட மாட்டேன், நான் எப்படியாவது எரிய ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த எரியறதுன்னா இறைவனோட காலடியை பிடிச்சிக்கிறது தான் அந்த எரியறதா. அப்ப
வீக்கான சிச்சுவேஷன்னா என்ன, இருக்கிறதுலே மோசமான ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தா கூட நான் வந்து நீங்க இருக்கீங்களா இல்லையான்லாம் ஆராய்ச்சி பண்ணாம, இல்ல உங்க மேல நான் கோவப்படாம, நீங்க தான் நெஜம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, எப்படிப்பட்ட கொடூரமான சிச்சுவேஷன்லயும் நான் உங்கள விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதாங்க இருக்கிறதுலே பெரிய விஷயம். ஏன்னா, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா இருக்கிற வரைக்கும் அப்பப்ப கடவுள நெனைக்கிறது, சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே கடவுள்கிட்ட போய் கேட்கறது, அது நடந்துருச்சுன்னா உடனே சந்தோஷப்படுறது, இப்படிதான் நம்ம கடவுள வச்சிருப்போம். திடீர்னு நம்ம லைஃப்ல வந்து ஒரு பெரிய பெயின் வருது, பெரிய ஸ்ட்ரகிள் வருதுன்னா, உடனே கடவுள தான் நம்ம குறை சொல்லுவோம். ஏன் ஏன் கடவுள் என் லைஃப்ல இப்படி பண்ணாரு? ஏன் கடவுள் என்னை இப்படி பண்ணாரு? கடவுள் கிடையாது. கடவுள் உண்மையே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மாதிரியான ஒரு அடி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா, நம்ம கண்ணால பார்க்கிறதுன்றது 1% தான். நம்ம கண்ணுக்கு தெரியாம பாஸ்ட், ஃபியூச்சர் அதுக்கப்புறம் நம்மளோட இப்ப பிரசன்ட்ல கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் வந்து இருக்கு. ஆல்ரெடி நான் இதுக்கு வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் குடுத்துருக்கேன். ஏன்னா, நம்மளுக்கு சென்சரி லிமிட்டேஷன்ஸ்ன்னு இருக்கு. நம்மளால அந்த ஒரு 7 கலர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 7 கலர்ஸ் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். அந்த வானவில் கலர்ஸ் மாரி இருக்குதுல்ல. அத தாண்டி நம்மளால எதையுமே வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது. அப்படின்ட்டு இருக்கும்போது, எல்லாமே என்ன கலரோடயா கிடைக்கும்? அப்ப நம்மளுக்குள் நம்ம நம்ம என்ன ஒரு எனர்ஜிய நம்ம கேரி பண்றோம்? நம்ம என்ன பாவ கணக்க கேரி பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளுக்கு பின்னாடி வந்து என்ன ஓடிட்டு இருக்கு? தெரிஞ்சோ, தெரியாமலோ நம்ம என்னென்ன தவறுகள் பண்றோம்? எதுவுமே நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. இல்ல பேங்க் பேலன்ஸ் மாரி நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட கர்மா கணக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஆனா இறைவனுக்கு எல்லாமே தெரியும். இந்த யுனிவர்சல் ஃபோர்ஸுக்கு எல்லாமே தெரியும். இந்த யுனிவர்சல் பவரே வந்து அப்படிதான் ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு. அத புரிஞ்சுக்காம நம்ம வந்து இறைவன வந்து நம்ம ப்ளேம் பண்றது. அப்ப இந்த மாதிரியான சமயத்திலயும் இறைவன் மேல வந்து பரிபூரணமா நம்பிக்கை யாரு வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து பயங்கரமா மெல்ட் ஆயி, அப்படியே அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு கங்காரு வந்து தன்னோட குட்டிய எடுத்துக்கிற மாரி கடவுள் எடுத்துக்கிறாரு. இத நான் சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ரொம்ப விரும்புற ஒருத்தர வந்து இழந்துட்டீங்க வாழ்க்கையில அப்படின்னா, உடனே அதுக்கு கடவுள ப்ளேம் பண்ணாம, எதனாலயோ இது நடந்திருக்கு. ஆனா நான் இறைவன இந்த சூழ்நிலையும் நான் விடமாட்டேன். எனக்கு இறைவன் மேல நம்பிக்கை இருக்கு. என்னைய இதிலருந்து வெளியில கொண்டு வந்து, எனக்கு இத விட ஒரு பெட்டரான ஒரு மகிழ்ச்சிய வந்து எனக்கு குடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவ்வளதாங்க. அந்த மொமெண்ட் காட் சும்மா அப்படியே நெய் மாரி அப்படியே உருகிருவாராம். உருகி என்ன பண்ணுவாரு, ஐயோ! இந்த பிள்ளை வந்து கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலயும், எல்லாமே கைவிட்ட நிலையிலயும் என்னைய விடாம புடிச்சுக்குதே! அப்ப இந்த பிள்ளைய நான் விடமாட்டேன். இந்த பையன நான் விடமாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து வழிகாட்ட ஆரம்பிப்பாரு. இத பண்ணு, அத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு ஐதர் ஒரு குருவ அனுப்பி வைப்பாரு உங்களுக்கு. இந்த உனக்கா புரிய மாட்டேங்குது நான் பேசுறது. இந்தா உனக்கு ஒரு குருவ தரேன். அவங்க சொல்றத கேளுன்னு அனுப்புவாரு. இல்லன்னா, அவரே உள்ள இருந்து வெளிப்படுவாரு. அவரே உள்ள இருந்து ஒரு ஞானியா வந்து உங்க மனசுக்குள்ள வந்து வெளிப்பட்டு, உங்கள வந்து சரியா வழி நடத்துவாரு. அத வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இதத்தான் வந்து இங்க வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. நான் என்ன மாரி அப்ப என்னென்னலாம் கஷ்டம் வரும் அப்படின்னு யோசிங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கு. சுத்தமா பணமே இல்ல, இன்கமே இல்ல, எந்த சப்போர்ட்டும் இல்லாத சூழ்நிலையில உடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணும்? நீ ப்ரே பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்ல சுத்தி உள்ளவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, கடவுள வேண்டி என்ன பிரயோஜனம்? இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களோட அந்த ஃபெய்த் இருக்கு இல்லையா? அதுதான் திரி எண்ணெய் இல்லாத திரி. அந்த ஃபெய்த் வந்து கடவுள் ஏதோ எனக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு. நான் இந்த சூழ்நிலையும் நான் நம்புவேன். என்னைய நடு தெருவுல கொண்டு போய் பிச்சை எடுக்க விட்டாலும் நான் வந்து நம்புவேன் கடவுளன்னு நீங்க மட்டும் பேசுங்க. அப்படியே உங்கள வந்து பெரிய பெரிய கோபுரத்துல உட்கார வச்சுருவாரு. அதுக்கப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம் அதே மாரி ஹெல்த் ப்ராப்ளம் வருது. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்பயும் இறைவன வந்து விடாம அவரோட காலடிய புடிங்க. ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன்ஸ் ஆகும்போதும் இறைவனோட காலடிய புடிங்க. நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க்ல உங்களுக்கு ஃபெயிலியர் கிடைக்குதா? அப்பயும் அவர நம்புங்க. அதே மாரி நீங்க ரொம்ப விரும்புறவங்கள நீங்க இழந்துட்டீங்களா? அந்த மொமெண்ட்லயும் அவர புடிச்சுக்கோங்க. எமோஷனலா ரொம்ப ட்ரெயின் ஆயி என்னடா வாழ்க்கைன்னு நெனைக்கும்போதும் இறைவன புடிங்க. இந்த மாரி எல்லா சூழ்நிலையிலயும் சந்தோஷத்துல இறைவன புடிக்கிறவங்கள விட, ரொம்ப கஷ்டத்துல ஒரு பெயின் நடந்துருச்சு. ஒரு பனிஷ்மென்ட் மாரி ஏதோ நம்ம லைஃப்ல நடந்துருச்சு. அந்த சூழ்நிலையிலயும் யாரு வந்து இறைவனோட காலடிய புடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு பெரிய ராஜ வாழ்க்கை காத்திருக்குங்க. இப்ப விஷயம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு டக்குன்னு ஷாக் ஆச்சு. ஏன்னா, அந்த சாய் சரித்திரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். அதுல வந்து சாய்பாபா வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த அந்த இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வருது. அவர் வந்து அ விளக்கு மசூதியில வந்து டெய்லி வந்து விளக்கு நெறைய ஏத்துற ஹேபிட் இருக்கு அவருக்கு. அவருக்கு எப்பவுமே அந்த விளக்கு வந்து அணையாம இருக்கணுன்றது அவருக்கு பிடிக்கும் போல. அப்ப அவர் வந்து போய் எண்ணெயெல்லாம் கேட்கிறாரு. அந்த வியாபாரிங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இவரு டெய்லி வந்து வந்து எண்ணெய் கேட்கிறாருன்னு நெனச்சாரா? இல்ல என்னன்னு தெரியல.
எல்லாருமா சேர்ந்து இவருக்கு எண்ணெய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அவர் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்குறாங்களாம் இவர் என்னதான் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த விளக்குல வந்து தண்ணியை ஏற்றி இறைவனை கும்பிட்டுட்டு, அவர் அல்லாவை கும்பிடுவார், அல்லாவை கும்பிட்டுட்டு உடனே வந்து பொருத்தியிருக்காரு. அது ஃபுல்லா எரிஞ்சிருக்கு. இதில தான் வந்து அவங்க எல்லாருமே வந்து இவர் ஒரு பெரிய ஞானி, இவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு ஞாபகம் வந்து எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்ப இது மாரி வேற யாரோட லைஃப்லயாவது நடந்திருக்கான்னு பார்க்கும்போது, நான் ஏஐல தான் போட்டு கேட்டேன். அது யார் யாருன்றத இப்ப நான் சொல்றேன். அவர் வள்ளலார் அவர்கள். அவர் வந்து ஜீவகாருண்யத்துக்கே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். அவரோட வீட்டில் வந்து ஒரு நாள் வந்து அந்த லேம்ப் இறைவனுக்காக வந்து ஒளி ஏற்றி வைப்பார். அப்போ அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் இல்லைன்ற போது சுற்றி உள்ளவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, தண்ணியிலையா இது பண்ணுவீங்க, எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு ஸ்மைலிங்காக வந்து என்னோட சோல் போதும், என்னோட ஆன்மாவும் அந்த கடவுளோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு, அந்த பிராணன் அந்த ஃபோர்ஸ் போதும் இதை எரிய வைக்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து தண்ணியை ஊற்றி எரிய வச்சிருக்காரு. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இது ஒரு இன்சிடென்ட். இன்னும் 2 பேரோடது வந்து கொடுத்துருக்கு, அதையும் சொல்றேன் நான். ஒரு நாயன்மார் செயின்ட் நம்மி நந்தி அடிகளாம். அவரோட பீரியட் என்னன்றது நீங்க அப்புறமா சர்ச் பண்ணி பாருங்க. அவர் வந்து டெய்லி வந்து திருநாவலூர், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல தான் பிறந்திருக்காரு. அங்க உள்ள சிவன் டெம்பிளுக்கு வந்து அவர் டெய்லி வந்து விளக்கேத்துவாராம். நெய் ஊற்றி விளக்கேற்றுவார். அப்போ அங்கே வந்து அந்த சைமல்டேனியஸாக வந்து ஜெயின் பீப்புள் வந்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்லாருமே அவங்கவுங்களோட ரிலிஜியனை தான் பெருசுன்னு சொல்லி எல்லாருமே பரப்பணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மொமெண்ட்டில் வந்து அதை வந்து பிடிக்கல அவங்களுக்கு, அவர் வந்து அதை பண்ணுறது. அப்போ அவங்க வந்து நெய் அவங்க தான் வியாபாரிங்க போல இருக்கு. அதே மாதிரி சாய்பாபா இதில் என்ன நடந்ததோ அதே மாதிரி இதுவும் நடந்திருக்கு. கீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ எப்படி எரிய வைப்பியோ எரிய வச்சுக்கோ, உன் சிவன் கிட்டேயே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கோயிலுக்கு போய் நான் வந்து வீக்காக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்த குளத்துலேருந்து அந்த தண்ணி எடுத்து அதை வந்து போட்டு விளக்கெரிய வச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அதே மாதிரி செயின்ட் சார்பல்னு சொல்லிட்டு ஒரு செயின்ட் மாங்க், அவர் லெபானனில். அவரும் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு பர்சன் போல இருக்கு. அவரும் வந்து அந்த லேம்பை வந்து தண்ணியில் வந்து எரிய வச்சு பயங்கரமாக வந்து மிராக்கிள்ஸ் காட்டியிருக்காரு. இவருக்கு நிறைய ஹீலிங் கேப்பபிலிட்டிஸ் இருந்திருக்கு. ரொம்ப மிராக்குலஸாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. தென் வந்து செயின்ட் நார்சிசஸ் ஆஃப் ஜெருசலம், இஸ்ரேலில். அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆயில் வந்து சர்ச்சில் வந்து ஆயில் ஏற்றுறதுக்கு வந்து ஆயில் இல்லாமல் போயிருந்திருக்கு. அப்போ உடனே அவர் கீழே உள்ளவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேம்பில் எல்லாத்துலேயும் நீ வந்து தண்ணியை நிரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி அதை வந்து பர்ன் பண்ணியிருக்காரு. அது வந்து டோட்டல் டேவும் வந்து அது வந்து அப்படியே அழகாக வந்து எரிஞ்சிருக்கு. இந்த மிராக்கிளை வந்து நிறைய பேர் வந்து விட்னஸ் பண்ணி நிறைய பேர் வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்களேன், ஒரு பெரிய பெரிய டீப் ஃபெய்த் வச்சிருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸோட லைஃப்ல ஒரே மாதிரி நடந்திருக்கு. அப்போ ஒரே மாதிரி நடக்குதுன்னா அது யாரோட பிளானா இருக்கும்? இறைவனோட பிளான் தான். அந்த இறைவன் வந்து எதுக்காக அதை நடத்துறாரு? நம்மளுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்றதுக்கு தான். ஃபெய்த் மட்டும் இருந்தா போதும், நீ வந்து எவ்வளோ வீக்காக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ எம்டியாக இருந்தாலும் சரி, உனக்கு ஞானம்னு ஒன்று இல்லை, உனக்கு விஸ்டம்னு ஒன்று இல்லை, நீ வந்து பெரிய படித்த குடும்பத்துலேருந்து நீ வரலை, நீ நிறைய விஷயங்களை படிச்சுட்டு வரலை, ஒன்றுமே தெரியாமல் இருக்க நான் கூட பரவாயில்ல, உனக்கு அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒன்று இருந்துச்சுன்னா போதும், என் காலடியே பிடிச்சிக்கோ, மித்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இதை வந்து ஒரே மாதிரி இன்சிடெண்ட்டை இந்த 4 பேரோட லைஃப்லையும் நடத்தி காட்டியிருக்காரு. இது மாதிரி நிறைய பேரோட லைஃப்பில் நடந்திருக்குமா இருக்கும். பட் நம்மளுக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறது இதுதான் அப்படின்றனால ஏஐ டூல் வந்து இந்த 4 பேரை மட்டும் சொல்லுது. அப்போ நான் அந்த 4 பேரோட டீட்டெயில்ஸையும் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ தேவையில்லாத அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ்ன்னு பார்த்து டைம் பாஸ் பண்ணாமல் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இவங்க யார், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதே உங்களுக்குள்ள வந்து வைப்ரேஷன் லெவலை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிடும். இன்விசிபிளாக அந்த எனர்ஜி இருக்குது, உங்கள் கண்ணுக்கு தெரியாமல். இவங்களை பார்க்குறதும் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதும், இவங்களை வந்து ஒரு நிமிஷம் வந்து கண்ணை மூடிட்டு இவங்களை வணங்குறதும், இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக இவங்களுக்கு தேங்க் பண்ணுறதும் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள அவங்க ஆன்மா வந்து உயிரோடு தானே இருக்கும், எங்கேயும் போயிருக்காது. அந்த ஆன்மா என்ன பண்ணும்னா டக்குன்னு வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் நடக்கும். ஸோ கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிறனால
அது எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் நான் வந்து ப்ராக்டிக்கலாக என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்க விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பேசுகிற எல்லாமே வந்து நான் லாஸ்ட் 1 இயர் வந்து எதையுமே நான் வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சனு. சும்மா கண்மூடித்தனமாக எதையும் பேசக்கூடாது அப்படின்றனால தான் இப்போ நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஆடியோஸ் எல்லாம். நான் முன்னாடி 1 வருஷம் முன்னாடி நான் பேசியிருந்தேன்னா இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ என்னோட லைஃப்பில் அதே மாதிரி என்னோட சுற்றி உள்ளவங்க லைஃப்பில் என்னோட மென்டீஸு என் கூட வந்து இந்த ஜேர்னியில் வந்து வர்ற எல்லாரோட லைஃப்லையும் நடக்கிற விஷயங்கள், அவங்க லைஃப்பில் வந்து இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய மிராக்கிள்ஸ் கொடுத்த பிறகு தான் போல்டாக நான் தைரியமாக உங்கள் எல்லாருக்குமே நான் இதை சொல்கிறேன். ஸோ இதை கேட்டுட்டு இருக்கிறதுக்கே நீங்கள் வந்து கிஃப்டட். கடவுள் வந்து உங்களை சூஸ் பண்ணி உங்களை கேட்க வச்சிருக்காருன்றதுக்கே நீங்கள் முதல்ல சந்தோஷப்படுங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகவே நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் பயப்படவே கூடாது. என்னைய சூஸ் பண்ணி இதை கேட்க வச்சிருக்காருன்னா இதை விட பெரிய விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இதில் சொல்லியிருக்க எல்லா விஷயமே இறைவன் சொன்னதாக நினச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க போதும். ஸோ இப்போ 4 பேரை பற்றியும் நான் வந்து போடுறேன். சாய்பாபா பற்றியும் வள்ளலார் அவர்களை பற்றியும் உங்கள் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் அந்த 3 பேர் 5 பேர் டோட்டல். அந்த மற்ற 3 பேரையுமே பற்றி நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுல உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் டெய்லி டியூட்டிஸ், உங்களோட ஆஃபீஸு மற்ற டியூட்டிஸ் போக இதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 1 கோடி ரூபாயை போட்டு வச்சுருக்கிறதுக்கு சமம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். அதுக்கப்புறம் இந்த பாட்டு தழுவி ஒரு இங்கிலீஷ் வெர்ஷனும் தென் தமிழோட ஒரு பொய்டிக் வெர்ஷனும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதையும் நீங்கள் வந்து எப்பெல்லாம் முடியுமோ இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே வந்து அதை எடுத்து நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இட் மேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் மேஜிக் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ.